புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4401 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுவை முதலமைச்சர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தட்டாஞ்சாவடியில் புதுவை மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக முன்னிலை நிலவரங்கள் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4401 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுவை முதலமைச்சர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தட்டாஞ்சாவடியில் புதுவை மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக முன்னிலை நிலவரங்கள் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4401 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுவை முதலமைச்சர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தட்டாஞ்சாவடியில் புதுவை மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக முன்னிலை நிலவரங்கள் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4401 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுவை முதலமைச்சர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தட்டாஞ்சாவடியில் புதுவை மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக முன்னிலை நிலவரங்கள் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4401 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுவை முதலமைச்சர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தட்டாஞ்சாவடியில் புதுவை மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக முன்னிலை நிலவரங்கள் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4401 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுவை முதலமைச்சர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தட்டாஞ்சாவடியில் புதுவை மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக முன்னிலை நிலவரங்கள் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.